ஏன்னா இங்கே வந்து குருவினுடைய ஆட்சி பெற்ற வீடு, புதனுடைய பார்வை இருக்கும், சந்திரன் தான். இப்போ சந்திரனை வச்சு தான் நம்ம ராசின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ரொம்ப லோன்லியாக இருக்கிறது, ஃபீல் பண்ணுறது எல்லாமே இவங்க தான். அந்த ஃபீல்னால லவ்க்குள்ளே போகிறவங்களும் இவங்க தான். லவ் மேரேஜ் நிறைய பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசியிலே ஓரளவுக்கு நிச்சயமாக இந்த குருவினுடைய ஆட்சி பெற்ற எனக்கான விஷயம் என்ன, நான் யார், எனக்கான தேடல் அப்படிங்கிற மாதிரி நிலைகளை அனுபவிக்கிறவங்க அவங்க தான். ஆசைப்பட்ட படிப்பு படிக்கணுமா படிச்சிருவாங்க, ஆசைப்பட்ட பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணணுமா கரெக்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை. இவங்களுக்கு அதை மேனேஜ் பண்ண தான் தெரியாது. பாவம், அதுதான் ஒரு தான் பெரிய பிரச்சனை. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கழுத்துல வரக்கூடிய பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கும். தேவையில்லாத அவப்பேர்களை கொடுத்துரும். ஏன்னா குரு அப்படிங்கிறது அங்கே ஆட்சிக்காரனாக இருக்கும்போது தேவையில்லாத அவப்பேர்களை கொடுக்குறதுமே வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய நேம்னு ஒரு இருக்குது, என்னோடய தாத்தா பேருக்குன்னு ஒரு எங்கள் ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்குது, எங்கள் அப்பா பேருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. எனக்குன்னு அந்த மரியாதை நான் க்ரியேட் பண்ணணும், எனக்கு எப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும். எக்ஸ்ட்ரீமாக அந்த லவ் பண்ணுறேன், நாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அது வந்து வீட்டில் பேசணும்னா ஒத்துக்குவாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோ, ஸோ ஒத்துக்கலைன்னா நம்ம என்ன மாதிரி மேரேஜ் பண்ணலாம், அந்த பிளான்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் ரொம்ப நடக்கக்கூடிய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இந்த முடிவு எடுக்கிறதுல தனுசு ராசிக்காரங்க ஒரு மக்கா கிளாலியாக இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. பெற்றோர்களுடைய சம்மத்தோடு திருமணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த குருக்கேது வரும்போது எக்ஸ்ட்ரீமான விஷயத்த செய்ய வச்சிடும். நான் வந்து என்ன வேணாலும் என்னுடைய வாழ்க்கைக்கான முயற்சி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டை எதுக்கிறது, அம்மா அப்பா எதிர்த்து பேசுகிறது, இத்தனை நாள் வந்து பேசாத பையன் இப்போ பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை கொடுக்குறது எல்லாமே இந்த டைமில் நடக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்கள், பெற்றோர் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லுங்கள். கண்டிப்பாக இவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பேன் அப்படின்னா எவ்வளோ கொடுப்பீங்க? நிச்சயமாக சூப்பராக இருக்க போதிலே கலத்துறதுல குரு சொல்லியிருக்கோம் நம்ம. நிச்சயமாக கிட்டத்தட்ட அவங்களுக்குமே ஒரு 95 கொடுக்கலாம். 95 கொடுக்கலாம். நிச்சயமாக.